திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவை. இது பெண் வீட்டாரின் முழுமான சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி, வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணவேணி, வயது 38 வயது ஆகுது. இவங்களுக்கு ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக இவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2 பொண்ணுங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கல்லூரி படிப்பு படிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலியமாகவும் நிறைய பணம்லாம் இருக்குது. தனக்கு அப்பா அம்மா கூட யாரும் இல்லை, லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படிக்கணுன்னாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, தன்னால் லைஃப் லாங் நல்லா வச்சு பார்த்துக்கிற ஒரு சிறந்த நல்ல ஆன்மகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதி பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பூர்வீக சொத்து நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பூர்வீக சொத்தை பார்த்துக்கிற சிறந்த நல்லா மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருத்தணியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோல்டுன்னு எடுத்துக்கிட்டனால 2 பொண்ணுக்கும் போட்டது போக மீதின்னு ஒரு 60 பவுனுக்கு நகை கையிலையும் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. 10 லட்ச ரூபா பணமும் இருக்குது. கார் பங்களான நல்லா வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் ஆனாலும் 1,50,000 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வீடு தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக இருக்கும் டிக்கெட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்களெல்லாம் இவங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கிறதால லேண்டு நிறையா இருக்கிறதால இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தனிமையில் இருக்கிறதால தனக்கு ஒரு நல்ல சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் இல்லை, ஜாதி வயதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மணமகன் பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல மணமகன் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்களெல்லாம் இருந்துட்டாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நமக்கு கூட லைஃப் லாங் நான் சந்தோஷமாக வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் வேணும்னு கேட்டு